தெளிவு நமக்கு இருந்தால் நாம் தைரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டில் போய் ஒரு பகுதியை வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 முதல் 19. 1 Timothy 6:17-19. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை கர்த்தர் ஐஸ்வர்யம் அல்லது ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கையை, அவனுடைய விசுவாசம் பெருகுது. அவனுடைய விசுவாசம் பெருகுது. எப்படின்னா, புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து ஒருத்தவனை உயர்த்துறாரு. புழுதியிலிருந்து ஒருத்தவன் உயர்த்தப்பட்டு ராஜாக்களோட உட்காரப்படும் போது அவனுக்குள்ளார ஒரு விசுவாசம் உயருது. என்ன உயருது? அவன் சொல்றான், என் தேவன் என்னை புழுதியிலிருந்து எடுத்து இன்றைக்கு ராஜாக்களோட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கும்போது ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எப்படி பெருகுது பாரு. இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி அமெரிக்காவிலேருந்து சாட்சி சொல்கிறதுக்காக வந்தார். அந்த தம்பி முதல்ல சர்ச்சுக்குள்ளார கால் எடுத்து வைக்கும்போது ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், அப்பா இல்லை, தகப்பன் இல்லாத தம்பி, வைராக்கியமான ஒரு இந்து குடும்பம். அவங்க அப்படி அம்மா, எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்பா இறந்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்குள்ளார வந்தார், ரட்சிப்புக்குள்ளார வந்தார், கர்த்தருடைய வசனங்களை கேட்டு வளர்ந்தார். ஆண்டவர் இன்ஜினியரிங் முடிக்க செஞ்சார். சின்ன வேலை தான் ஆரம்பித்தார். அப்படியே படிப்படியாக உயர்த்தி திரளான தயவை கொடுத்து இன்னைக்கு அவரை அந்த கீழ் நிலையிலிருந்து எடுத்து, இன்னைக்கு காலையில் அவர் சொன்னார், அந்த சாட்சியில் சொன்னார், என் ஆண்டவர் குப்பையிலிருந்து எடுத்து இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், நம்பிக்கை ஆண்டவர் மேல நமக்கு பெருகிறது. 4 காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அது மாத்திரம் அல்ல, நாம் அப்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுறோம். உதாரணமா, ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கிறார், ஆண்டவர் அவரை உயர்த்துறாரு, ஒரு கம்பெனியை தொடங்குறாரு, அவருக்குள்ள 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 10 பேருக்கு இவர் வேலை கொடுக்கிறார். அது ஒரு பக்கம். 10 குடும்பங்கள் இவர் மூலமா சாப்பிட்றாங்க. அது ஒன்று. ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தாலும் இந்த சகோதரன் கிறிஸ்துவை அறிந்ததுனால இவர் மூலமாய் 10 குடும்பங்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே 10 குடும்பங்களின் சந்ததி வருகிறார்கள். So you become an influence when you understand that wealth. It is true. இது உண்மையான காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது, இதெல்லாம் தீமோத்தேயுவிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நாம் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறோம், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் கொடுக்கிறோம். ஆகையினால் இந்த தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது நாம் தைரியமாய் கேட்கலாம், ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு எனக்கு பலனை தாரும். ஆமென் சொல்றீங்க. இன்றைக்கு இரவு ஆண்டவர் இந்த காரியத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையின் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்ப போகிறார். போன வருஷத்துலேருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியம், முக்கியமாக போன வருஷம் கடைசியில் ஆண்டவர் பேசின காரியம், அநேக கிறிஸ்தவ வியாபாரிகளை நான் உன்னை கொண்டு எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். So I am believing God to raise many Christian entrepreneurs this year. இந்த வருஷம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த விதத்தில் எழுப்புவாராக. And that's how we influence the nation for God. இங்கே இந்த வசனத்தை மீண்டும் நாம் பார்ப்போம். உபாகமம் 8:18 வாசிங்க, மைக்கில் வாசிங்க. உன்
தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுவோம், தேவன் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாய் உடன்படிக்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன சொல்றார்? பழைய ஏற்பாட்டில் நான் வைத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வல்லமை தருகிறேன். In other words, I am giving you the power to create wealth, and that will be the evidence of my relationship with you to the worldly people. Hallelujah. Evidence na நிரூபணம், proof. அன்னு சொல்றாரு, உன்னை நான் இப்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமையை தருவதினாலே உன்னை சுற்றிலும் இருக்கிற உலக மக்களுக்கு நான் ஒரு ப்ரூஃபாக உன்னை நான் வைப்பேன். என்ன ப்ரூஃபாக வைப்பேன் என்றால், நீ ஜீவனுள்ள தேவனோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அருமையான குடும்பம் இருக்கிறார்கள். கிராமத்திலேருந்து அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் பிடிச்சி வைராக்கியமாக அவங்க இருக்கிறாங்க. அப்படி ரிசல்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன காரியம், எங்கள் கிராமத்தில் யார் நிலமும் விளையாத நேரத்தில் எங்கள் நிலம் மாத்திரம் செழிப்பாக வளருது. வயல் எவ்வளோ பெரிய சாட்சி! ஹல்லேலூயா. உலக மனுஷர்கள் சொல்றாங்க, மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். I have heard it so many times. இன்னொரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் ஒரு பிஸ்னஸை 5 பேர் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வருஷம் வரும். அப்படி வரும் பொழுது அந்த அருமையான சகோதரன் சொன்ன சாட்சி, ஒவ்வொருத்தவங்க வியாபாரத்தில் பண்ணுற டேர்ன் ஓவரோட நான் அந்த வருஷத்தை பொறுப்பெடுக்கும் போது என்னுடைய டேர்ன் ஓவர் அவர்கள் எல்லாரை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர் வாரத்தில் பல நாட்கள் சர்ச்சில் ஊழியம் செஞ்சிட்டு இருப்பார். வியாபாரத்தை ஆண்டவர் நடத்துகிறார். So what I'm saying, you know, the power to create wealth, God gives it as that He can make you an evidence to the worldly people that God has a covenant with you. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமையை எனக்கு தாரும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரராய் இருக்கிறார். நம்முடைய தகப்பன் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் என்றால் நாம எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. Oh, praise God. Naturally and supernaturally you should be the head and not the tail. Praise God. இயற்கையாகவும் நீங்கள் தலையாய் இருக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் நீங்கள் தலையாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எப்படி சொல்றேன் தெரியுமா? சுவிட்சர்லாண்டில் ஊழியத்துக்கு நான் போயிருந்தப்ப ட்ரெயினுக்கு லேட்டாக போயிட்டேன். அங்கெல்லாம் நமக்கு தான் தெரியும்ல, ட்ரெயின் டைம் எல்லாம் 1:15, 1:30, 2 இப்படிலாம் இல்லை, 1:23, 12:46 எல்லாம் அப்படி தான் வரும். யூனிட்ஸில் வரும், டைமுக்கு வரும். ஒரு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஸ்விஸ் பாஸ்டர் தான். அவர் சொன்னார், we are sure we are missing the train because we are 10 minutes late.
10 minutes late. Unimaginable. நான் அந்நிய பாஷை பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்குறாரு. போய் இறங்கி அந்த பாஸ்டர் அந்த போர்டை பார்க்க போயிட்டாரு, ட்ரெயின் போயிடுச்சான்னு. நான் நேராக பிளாட்ஃபார்முக்கு நடந்துட்டு போனேன். அவர் பார்த்துட்டு வந்து ஷாக்காகி நிற்கிறார். ஏன்னா அவரும் ஸ்விஸ்னால ஷாக்காகி the train is still on the platform. எத்தனை நிமிஷம் கழிச்சு? 10 நிமிஷம். உள்ளார போய் ஏற பெட்டியை கையில் கொடுக்குறாரு. ட்ரெயின் சத்தம் போட்டுச்சு, டோர் மூடிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், both naturally and supernaturally you will be the head. Hallelujah. காரணம் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இன்னைக்கு வந்து நம்மளை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணணும். எதனால பிரெயின் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். எதனால பிரெயின் வாஷ்? we have to renew our mind. we have to renew our mind. நம்ம நடக்கும்போதே, நம்ம போகும்போதே நம்ம என்ன சொல்லிட்டு போனோம்? என் தகப்பன் வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிறார், சொந்தக்காரராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். It will work. It will work. ரோமர் 10:12 சொல்கிறது, Romans 10:12, நாம் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. When I speak of wealth, there's a purpose. There's a purpose. God gives everything by purpose in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரை ஆராதிக்க 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 அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பைபிள்ல தான் அந்த வசனம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு நிரூபணம். ஆண்டவர் பார்வோனை பார்த்து சொல்றார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி போக விடு. ஆராதிக்கிறதுக்காக வெளியில வந்தாங்க. எப்படி வந்தாங்க? நமக்கு தெரியும். யாத்திராகமம் 12:36 சொல்லுகிறது, அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆராதிக்கிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்கள்? ஐஸ்வர்ய சம்பன்னராய். He is rich. In other words, you can't worship God and still be struggling in your life. Hallelujah. Praise God. நான் போராட்டமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது என்கிற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல. ஆனால் எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Believe it. நீதிமொழிகள் 10:22, the kind of God's prosperity, wealth, தேவனுடைய ஐஸ்வரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் ஒருத்தவனை ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன ஏன் சொல்றேன்னா, நீங்க சொல்லும்போது அது தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கை மேல நடக்கும். ஆமென். தீர்க்க தரிசனமா நடக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தேவையை மட்டும் சந்திக்கும் சொல்ல, ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை. உலக மனுஷனுக்கும் தான் ஐஸ்வர்யம் இருக்கு. உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா வேதனையை கூட்ட. வேதனை என்னன்னா, இட்ஸ் சம்திங் கனெக்டட் டு யுவர் ஹார்ட். ஐஸ்வர்யம் நிறைய இருக்கலாம், ஆனா மனசுல வேதனையோட உலக மனுஷன் இருக்கிறான். காரணம், லெட்ஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். நாம் ஒன்றை நினைவு கொள்ளணும், ஐஸ்வர்யத்தினால் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஐஸ்வர்யத்தினால் ஒரு மனிதன் நிம்மதி அடைய முடியாது, நிறைவடைய முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, மனதிலே நிறைவை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆமென்.
ஆதியாகமம் 22:14 சொல்லுகிறது, Genesis 22:14, the first covenant name of Jehovah God in the Bible is Jehovah Jireh, the Lord our provider. தேவனுடைய உடன்படிக்கையின் நாமங்களில் வேதத்தில் பார்க்கிற முதலாவது நாமம், தேவன் தன்னை முதலாவது எப்படி வெளிப்படுத்தினார்? The first way in which God revealed himself. Every name reveals the character nature of God. The first revelation of divine character is God, our provider. தேவன் நம்மை அல்லது நம்முடைய சகலத்தையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் தம்மை முதலாவது பைபிள்ல ஃபர்ஸ்டா எப்படி ரிவீல் பண்ணார்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினால் உங்க மேல பேசுறேன். நீங்க என்ன தேவையோட இங்க வந்திருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். I'm going to give you a few keys. ஒரு சில சாவிகளை, திறவுகோல்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். This power to create wealth, இந்த ஐஸ்வரியத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை. முதலாவது, இந்த வல்லமை எதில் இருக்கிறது? Wealth is found inside the word of God. முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளேதான் ஐஸ்வரியம் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த ஆத்துமா வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை தான் உணவாய் இருக்கிறது. The word is the food to the soul. சங்கீதம் 1, 2 வசனம், 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalm 1 verses 2 and 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐஸ்வர்யம் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. The delight in the word of God and meditating on it day and night. இந்த இடத்துல எத்தனை பேர் இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க கையை வைத்து காட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. The wealth, I'm not talking about hoarding wealth. No. There is a purpose. There's a purpose. This is not about hoarding. Hoardingனா பொருள் சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அதை பத்தி நான் பேசல. ஓ ஹல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். So the key to wealth is the word of God. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை மேல ஒரு பிரியம் வர வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த முகல் பிரியாணினா அதுக்கு மேல ஒரு பிரியம் இருக்கும். சிலருக்கு தயிர் சாதம், சிக்கன் 65. ஒரு காலத்தில் தயிர் சாதம் சிக்கன் 65 ரொம்ப பிரியம். நான் நோ மோர். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு, சிலருக்கு சாக்கோ பார் ஐஸ்கிரீம் பிரியம். அது சொன்னா அவங்க தூக்கத்தில் ஏஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய வார்த்தை மேல நமக்கு அன்பு உண்டாகணும். Praise God. பைபிளை எடுத்தா தூக்கம் வருதுன்னு சொல்றது இல்லை. பைபிளை எடுத்தா என்னால் கீழே வைக்க முடியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன்,
எப்படியாவது இந்த மாசத்துல ஆதியாகமத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு, என் பர்சனல் டிவோஷனில் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. ஆதியாகமம் 21 நின்றுட்டு இருக்கேன். We have to love. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய். சில சொல்லுவாங்க, இது இந்த ரகசியம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஏன்னா பைபிள் எப்போ பார்த்தா பைபிள் வச்சுட்டு இருக்கேன். அதை எடுத்து வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். Take the word, delight. அதான் சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா, அவரு நம்ம தாவீதுன்னு லேசா சொல்லிடுறோம், அவர் ஒரு தேசத்தினுடைய ராஜா, அவர் மிகப்பெரிய ஒரு தலைவன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவன் சொல்றான், திரளான கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிப்பதைப் போல உம்முடைய வேதத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். Delight in the word. Take the word. It started in my life when I was 15 years old. 15 வயதாய் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். 11ஆம் வகுப்பு படிக்கும்போது பைபிளை நைட்டு திறப்பேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நைட்டு திறப்பேன், திரும்பி மூடி வைக்கும்போது காலையில் 5 மணி. I'll be reading the whole night literally. Talk to me God, speak to me, help me understand, help me understand. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நேசிச்சோன்னா, அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஒரு மனிதனை நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டு கனித்தர செய்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம். ஹல்லேலூயா. வார்த்தை நமக்குள்ள இருந்து நாம் தோற்று போகவே முடியாது. ஒரு ஒரு மரக்கட்டையை எப்படி தண்ணீரில் மூழ்கடிக்க முடியாதோ, அதை மூழ்கடிச்சிடா கூட கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளார இருந்தா அவனை மூழ்கடிக்கவே முடியாது. அவன் செய்வதெல்லாம் whatsoever he doeth shall prosper. யோசுவா 1:8 அதையே சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக. அதனால தான் அறிக்கை செய்யணும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்கிலீஷ்ல you shall have good success. பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் சக்சஸ்ன்ற வேர்டு வருது. அது யோசுவா 1:8 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சக்சஸ். அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். I will spend more time with the word of God. ஆண்டவருடைய வசனத்திலே நான் அதிக நேரம் செலவு பண்ணுவேன். அந்த வசனம் நமக்குள்ளார வர வர we become a magnet. நம்ம ஒரு காந்தம் போல ஆகிறோம். தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள அதிகரிக்கும். தீமைகள் நம்மை விட்டு வெளியேற்றப்படும், நன்மைகள் நம்மிடத்தில் ஈர்க்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் ட்ரூ. திருச்சபைக்காக இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் ஒரு சிறிய தொகை தான் இருந்துச்சு. ஒரு பெரிய இது மாதிரி வேலையை செய்கிற ஒரு மனிதரை அழைத்து வந்தாங்க. ஒரு இஸ்லாமியர் அவர் வந்தாங்க. அவர் யார், எல்லாரும் அவர்கிட்ட போவாங்க, அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் செபித்து ஆண்டவர் எனக்கு ஒரு கோட் கொடுத்தார். அந்த 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 தொகையை கொடுத்தேன். சொன்னேன், அவர் சொல்கிறது ஒன்று, நான் சொல்கிறது பாதி. அவருக்கு ரொம்ப கோபம் வருமா. ரொம்ப ரொம்ப கராரான மனிதர், பயங்கரமான பிஸ்னஸ் மேன். அவர் உடனே நான் சொன்ன உடனே கேட்டு ஒரு நிமிஷத்தில் ஏஞ்சி வெளியில் போயிட்டார். போயிட்டு கூட்டிகிட்டு வந்த சகோதரனிடத்தில் சொன்னாராம், ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே சரி, இவர் ஏதோ டென்ஷன் ஆகிட்டார் பாஸ்டர் சொன்னதில் அப்படின்னு அவர் புரிஞ்சிச்சு. ஸோ கேட்டாராம், என்னங்க என்னாச்சு? இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், ஃபாதர் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் ஒன்று நான் எதிர்த்து பேச முடியல, என்னை ஹிப்னாட்டைஸ் பண்ணுறார். And I tell you, நான் ஹிப்னாட்டிசம்னா என்ன? I don't know anything. I know only one thing. I know the power of the word of God.
You know what happened? நான் என்ன சொன்னேனோ ஆவியானவர் சொல்லி நான் கோட் பண்ணதுக்கு அந்த டீலை முடித்தார். முடித்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு கொடுக்கறது கூட காசு இல்லை, அவரே காசு கொடுத்து இடம் வாங்கி கொடுத்தார். Hallelujah. That is a power of the word of God. நீங்க வசனத்தை உங்களுக்குள்ளார ஸ்டாக் பண்ண தியானிக்க வேண்டும். நேரம் எடுத்து அந்த தியானிக்கிறதுனா அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுற அந்த அனுபவத்துக்குள்ளார நம்ம வர அது ஜீவனுள்ள வார்த்தை. And that attracts. That gives you the power to attract wealth. இரண்டாவது காரியம், wealth is pegged to a location and to obedience. இந்த ஐஸ்வர்யம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கும் அந்த இடத்து நம்முடைய கீழ்ப்படிதலோடு தொடர்புள்ளதா இருக்கிறது. It is pegged or it is connected to a location and obedience. ஆதியாகமம் 12:1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவன் போனான். அங்கே நீ போ, அப்பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். 7 kinds of blessing, 7 விதமான ஆசீர்வாதம். ஏன் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கலாமே? நோ. Blessing is always connected to a location. To a location. Location னு சொல்லும்போது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வேலை செய்ய வைத்திருக்கிறார், எந்த இடத்துல வியாபாரம் செய்ய வைத்திருக்கிறார், எந்த இடத்துல நாம் குடியிருக்க வைத்திருக்கிறார், சொந்த வீடா இருக்கட்டும் வாடகை வீடா இருக்கட்டும், whatever it is, your blessing is connected to a location. Throughout the Bible ஆபிரகாமை அப்படிதான் நடத்தினார். ஈசாக்கை பார்க்கும் பொழுது, ஈசாக்கு இப்ப கானானுக்குள்ள வந்துட்டாரு. பஞ்சம் வந்த உடனே எகிப்தில் செழிப்பா இருக்குன்னு போகணும்னு நினைக்கிறாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை பிறகு வாசிப்பாங்க. Please mark down verse 1 to 3 and 12 and 13. 1 முதல் 3, 12 முதல் 13 வசனங்கள் ஆதியாகமம் 26 குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே எகிப்தில் செழிப்பா இருக்கு, ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் கானான். நம்ம வேலைக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்காரு, பிசினஸ்க்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்காரு, நம்ம குடியிருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்காரு. For everything God has a location, and be in that location. Being in that location will make you prosperous. ஆண்டவர் சொல்றார் ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்துக்கு போயிடாத, இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், ஆண்டவர் சொன்ன லொக்கேஷனில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அது அவங்க அப்பா எல்லாம் ஆடு மேய்க்கிறவர், மாடு மேய்க்கிறவர். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். he had cattle, he had flock. ஆனால் மகன் ஈசாக்கு விதைத்தான், அந்த வருஷம் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். See, creativity was unleashed in Isaac. By tradition, Isaac should have only been a cattle rearer. பாரம்பரியத்தின்படி பார்த்தா அப்பாவை போல ஆடு மாடு மேய்க்க வேண்டும். ஆனால் ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு புதிய இனிஷியேட்டிவ், ஒரு புதிய பிசினஸ் ஐடியாவை கொடுக்கிறார். ஃபார்மர் விவசாயி அந்த இடத்துல விதைக்கிறான், பஞ்ச காலத்துல விதைக்கிறான். கர்த்தர் எத்தனை மடங்கு வளர செய்றாரு? எத்தனாவது அட்டெம்ப்ட்ல? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். Your blessing is connected to a location. You can be in the wrong location and be fighting, but when you get into the will of God, it works. நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டிலே நீங்கள் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தருவாராக. It defies agriculture technology.
இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் புகழ் பெற்றதுக்கு காரணம், புகழ் பெற்ற காரியங்களில் ஒரு காரியம் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. Who is the father? Isaac. ஈசாக்குடைய அப்பா வேற பிஸ்னஸ், ஈசாக்கு வேற பிஸ்னஸ், விவசாயி. ஆனா ஷைன் பண்றான். நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஷைன் பண்ணுவீர்களாக. We have to focus on the right thing. Don't do just because somebody is doing. Don't do because someone asked you to do. ஒருத்தவங்க செய்றாங்கன்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது, நானும் குதிக்கிறேன். எல்லாரும் செய்றாங்க, நானும் சரி. No, no, no. Find your God given location. ஆண்டவர் என்ன சொல்றார்? Do it. You can never fail. First attempt, you will still be a winner. Amen. வசனம் சொல்லுது, அவன் வர வர ஐஸ்வர்யவானாகி பலத்தான். அவன் சத்துருக்கள் பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். நான் ஜெபிக்கிறேன், உங்க சத்துருக்கள் உங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. Hallelujah. Your blessing is pegged to a location and to obedience. அவன் கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு போனான். ஈசாக்கு கீழ்ப்படிந்து தேவன் வைத்திருக்கிற இடத்துல இருந்தான். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவன் வைத்திருக்கிற இடம் அல்ல தேவன் வைத்திருக்கிற பிசினஸ், தேவன் வைத்திருக்கிற, how can I know? That is why we have to fast and pray. When your spirit becomes sensitive, your spirit is like a GPS. உங்கள் ஆவி ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இருக்கு. ஜிபிஎஸ் வந்து நம்ம ஒரு இடத்துக்குரிய அட்ரஸை போட்டா நமக்கு வழியை காமிச்சிரும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவர் லொகேஷனை காட்டுகிற ஜிபிஎஸ் இருக்கிறார். வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தி தேவ திட்டத்துக்குள் நம்மை கொண்டு வரக்கூடிய ஜிபிஎஸ் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. But you know what? GPS app போன்ல இருந்தா மாத்திரம் போதாது. போன்ல சார்ஜ் இருக்கணும். போன்ல என்ன இருக்கணும்? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஆனா சிலர் ஜிபிஎஸ் வேலை செய்யுது, சிலர்து வேலை செய்ய மாட்டேது. ஏன்? சார்ஜ் இல்லை. ஏன் சார்ஜ் இல்லை? சார்ஜ் போடல. எப்படி சார்ஜ் போடுறது? fast and pray. fast and pray. ஒரு சாவியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். fasting and prayer. ஒருவேளை சிலர் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். அவர்களை தவிர, சரீரத்தில் எனக்கு இந்த வியாதி, இந்த பலவீனம் இருக்கு, அவங்கள தவிர மற்ற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம உபவாசம் போட்டு தேவனை தேடும்போது, ஜெபிக்கும்போது, நம்முடைய ஆவியில நம்ம பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகுதோ, ஃபோன் பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி நம்முடைய ஆவியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற அந்த காரியம் ஷார்ப்பாக, கூர்மையாய் மாறுகிறது. Amen. Even whatever you do random, you will end up in the will of God, because God will control you from your head to your foot. நீங்க சாதாரணமா செய்யறது கூட, உதாரணமா நீங்க வெளியில புறப்பட்டு போலான்னு போவீங்க, நல்லா உபவாசித்து நல்லா ஜெபிச்சுட்டு 21 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், ஒரு வேளையாவது உபவாசம் போட்டு நல்லா நம்ம உபவாசம் பண்ணி நம்ம போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோமோ, நம்ம யாரை சந்திக்கணும்னு நினைச்சிருப்போம், அவங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. You will be divinely guided. Supernatural becomes your natural. Fasting and prayer. இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கு. ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் படித்திருக்கிறேன். ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு தரித்திர வாழ்க்கையில் தன் வாழ்க்கை ஆரம்பித்தார். 17 வயசு, டியூபர்குலோசிஸ், டிபி வியாதியில் மரித்து கொண்டிருந்தார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பைபிளை கொடுத்தார்கள், வாசித்து வந்தார்.
அதிலே ஒரு வசனத்தை கண்டுபிடித்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். பைபிள் அப்படியே எடுத்துட்டு போய் நடு வெயிலில் முட்டி போட்டு, இந்த வேத வசனம் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன், இந்த டிபி எனக்குள் இருக்க முடியாது. சுகமானார். சுகமானது மாத்திரம் இல்லை, இந்த ஃபாஸ்டிங் பாருங்க, அதிகமாக ஆப்பிரிக்க மக்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. விலை வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் அவருக்கு தேவன் ஒரு பல்கலைக்கழகத்து ஒன்றும் இல்லை 3 பல்கலைக்கழகங்களை அந்த கண்டத்திலே நடத்துகிறார். சர்ச் பட்ஜெட்டும் நைஜீரியா கவர்மெண்ட் பட்ஜெட்டும் ஒன்று தான். ஹல்லேலூயா. தேசத்தின் தலையெழுத்தை சபை நிர்ணயம் பண்ணுகிறது. நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். What I'm saying, fasting and prayer, உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அதில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய கீழ்ப்படிதலின் கிருபையும் நமக்கு தருவார். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I want to finish. We have to be careful of ungodly partnerships. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்றால் நாம் 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுகிறது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. யோசபாத்துக்கும் ஆகாபுக்கும் ஐக்கியம் வந்த பொழுது, யோசபாத் ஒரு தேவ மனுஷன், ஆகாப் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறவர். 2 பேரும் சேர்றாங்க. அங்கே யோசபாத்துக்கு பாதிப்பு வந்தது. 2 நாளாகமம் 18 1ஆம் வசனம், 19 2ஆம் வசனம். 2 Chronicles 18:1 and 19:2. இஸ்ரவேலின் பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒருவேளை நமக்கு மேல இருக்கிற அதிகாரி ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம். தட்ஸ் ஓகே. பைபிள் அதை குறித்து ஒன்று சொல்லலை. நமக்கு கீழே வேலை செய்யறவங்க ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கலாம். ஆனா locking up equally with an unbeliever in business and financial things, அவிசுவாசியோடு நாம் கை கலக்கும் போது, பார்ட்னர்ஷிப் போகும்போது அதில் நிச்சயமா போராட்டம். தயவு செய்து இந்த விஷயத்துல மாத்திரம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேத வசனம் இதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் எப்படி செயல்படுறது? ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அதற்குரிய வழிவாசல்களை ஏற்ற காலத்தில் திறந்து தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில ஜெபங்களை நம்ம ஏறெடுப்பது நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். Ask the Lord, always ask the Lord for these things. இந்த காரியங்களுக்காக எப்பொழுதும் ஜெபியுங்கள். இந்த பொருளாதாரத்தில் அல்லது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு இந்த ஜெபங்களை எப்பயும் நம்ம ஜெபிக்கிறது நல்லது. நம்பர் 1, to lead you by the straight way. ஆதியாகமம் 24:48, ஆண்டவரே என்னை நேர் வழியாய் நடத்துவீராக. நீங்க வேலைக்கு போறீங்க, பிசினஸ்ல ஒரு காரியத்தில் போறீங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே என்னை நேர் வழியாய் நடத்து. அங்கே ஈசாக்குக்கு ரெபெக்காளை பார்க்க நேர் வழியாக அந்த வேலைக்காரன் நடத்தப்பட்டான். Pray, ask God, lead me by the straight way. வலது கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க இன்னொரு தடவை, என்னை நேர் வழியாய் நடத்தும். இன்னொரு தடவை சொல்லாமா, ஆண்டவரே என்னை நேர் வழியாய் நடத்தும். இன்னொரு தடவை சொல்லுவோம். நீங்க இதை செபித்து செயல்படும் போது கர்த்தர் உங்களை நேர் வழியில நடத்துறத பார்ப்பீங்க. இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்கணும்.
ஆதியாகமம் 24:7-12, 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆண்டவரே உம்முடைய தூதர்களை எனக்காக அனுப்பும். Pray for the angelic ministry. ஒரு காரியத்துக்காக போறீங்க, ஜெபிங்க, ஆண்டவரே உங்க தூதனை எனக்கு முன்னாடி அனுப்புங்க, தூதனை அனுப்புங்க. இந்த காரியத்தில் எனக்காக அந்த ஏஞ்சல் முன்னாடி போய் இந்த டீலை எனக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே, உங்கள் தூதனை அனுப்புங்க. எனக்காக அந்த தூதன் போய் காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புங்க. அது மாத்திரமல்ல, always pray for favor, ask God for favor. சங்கீதம் 18:35 சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவினால் என்னை நிரப்பும். வலது கை உயர்த்தி சொல்லாமா, ஆண்டவரே உம்முடைய தயவினால் என்னை நிரப்பும். இன்னொரு தடவை சொல்லுவோம், இன்னொரு தடவை சொல்லுவோம். நம்ம தலைகீழ நின்னும் நடக்காத விஷயங்கள் கர்த்தர் நமக்கு தயவை கொடுக்கும்போது நம் வாழ்க்கையில நடக்கும். ஒரு மனுஷன் மேலே தயவு இருக்கும்போது மற்றவங்க அவனை பார்க்கும்போது என்ன விருப்பம் வரும்னா, அவனுக்கு நான் நன்மை செய்யணும்னு விருப்பம். And that attracts wealth. அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க வேண்டிய மற்றொரு காரியம் ஏசாயா 45:2. Ask the Lord to go before you and make the crooked path straight. கடினமான விஷயங்களிலே ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். கேட்கலாமா? வலது கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். இந்த 4 ஜெபமும் ரொம்ப பவர்ஃபுல் பிரேயர்ஸ். ஹல்லேலூயா. இந்த 4 ஜெபத்தை இன்னொரு தடவை நான் சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பாதையை நேராக்கும், நேரான பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம்முடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்பும். ஆண்டவரே உம்முடைய தயவை எனக்கு தாரும். ஆண்டவரே எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்கும். பல முறை இந்த ஜெபத்தை நான் சொல்லி கடந்து போன போது, ஓ ஹல்லேலூயா, ஒரு முறை அரசாங்கத்தினுடைய நெருக்கடியினாலே ஊழியத்தை பயங்கரமான விதத்தில் ஊழியத்துக்கு விரோதமான ஒரு காரியம் எழும்பினது. நாங்கள் கடந்து சென்றோம். ஜெபிச்சுட்டு கடந்து சென்றப்ப, ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போங்க, கோணலானவில்லை செவ்வையாக்குங்க. அங்கே போய் அந்த இடத்துல உட்கார்ந்த போது, கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களுக்கு குற்ற முத்திரையை பண்ணுகிற ஒரு அதிகாரி, வெறுக்கிற கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் வெறுக்கிற அதிகாரி. இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தப்ப, அவ்வளவு கடினமான அந்த பெண் அதிகாரியை கர்த்தர் தொட்டார். தொட்டு அவர்கள் எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு என்னை அழைத்து சென்ற அந்த அஃபீஷியல் சொன்னார், இந்த அம்மா அநேக ஊழியக்காரர்களை அழைத்து 1.5 மணி நேரம் கேள்விகளை பயங்கரமாக கேட்டு இருக்கிறாங்க. யாருமே பேச முடியாது. 20 நிமிஷங்கள் இந்த வார்த்தை எனக்கு முன்னாடி போய் கோணலானதை செவ்வையாக்கும். ஆண்டவரே தூதனை அனுப்பும். ஆண்டவரே நாங்கள் போய் உட்கார்றேன். என் ஆவியின் கண்களை திறந்தார். இந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வட இந்தியர், ஒரு தூதன் பக்கத்தில் நிற்கிறான். இப்படி தலையை தடவி விடுங்க, நாய்க்குட்டிக்கு தலையை தடவி விடுவாங்க பாரு. கொலைக்காத. லிட்ரலா I saw that in my spirit. 20 நிமிடங்கள் எதை ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்ப நினைத்தார்களோ ஆண்டவர் அதை அப்படியே சாதகமாய் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில்
இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாற்றப் போகிறார். அவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாம். அவர்களை நான் தூக்கி விடுவேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும்னு கேட்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. இது ஒரு அபிஷேகம். This is an anointing, the power to create wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமை ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது. ஆபிரகாமின் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. தாவீதின் மேலே இருந்தது. கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருந்த ஸ்திரீகளில் அவர்கள் லூக்கா 8:3 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் திரவியத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் அப்படியாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களை அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கிருபையை நீர் எனக்கு தாரும், நான் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவேன். இந்த கிருபையை நீர் எனக்கு தாரும், நான் உமக்காக செயல்படுவேன். இந்த கிருபையை எனக்கு தாரும், நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் இருக்கலாம். ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்குற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கலாம். அல்லது ஆண்டவருடைய சித்தத்துக்காய் நீங்கள் காத்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க வேலையிலே ஒரு பிரேக் த்ரூக்காக வந்திருக்கலாம். இன்றைக்கு இரவு தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறது. உங்கள் கடன்களிலே இருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் வாஞ்சியோடு நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. 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 2 கைகளையும் நீங்க தேவனுக்கு முன்பாக உயர்த்தும் பொழுது, ஹல்லேலூயா, இப்பொழுது அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும்படியா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வல்லமை இறங்கி வரும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, வேதனையை உண்டு பண்ணுகிற காரியங்களை உங்கள் எல்லைகளில் இருந்து கர்த்தர் எடுக்க போகிறார். நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் ஆவியில பார்க்கிறேன். சிலருடைய பிசினஸ்ல அட்டை பூச்சி மாதிரி சில விஷயங்கள் பணத்தை அப்படியே உறிந்து கொண்டிருக்கிறது. சக் பண்ணி அந்த அட்டை பூச்சி ரத்தத்தை குடிக்கிற மாதிரி பணம் ஒரு பக்கத்துல போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு அதை எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியல. இன்னைக்கு இரவு அந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் பிக்ஸ் பண்ண போகிறார். ஒருவேளை வீட்டில் சம்பாதிக்கிற ஆனால் பொருளாதாரம் எனக்கு நிற்கவில்லை என்கிற சூழ்நிலையில வந்திருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ glory glory glory. உங்கள் கரங்களிலே அவருடைய வல்லமை ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். Thank you Jesus. ஓ ரபா செட்டரோபோ கோரோபோசியா லெகோரோபோசாதாரபா. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. ஒரு சில நஷ்டங்கள் வழியாய் சிலர் கடந்து போய் இங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஓ ஒலிவ மரத்தின் பழம் அற்று போனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபகுக்க போல மகனே என்ன நீ துதி, உன்னுடைய நஷ்டத்தை நான் மாற்ற போறேன் ஆண்டவர் சொல்றார்.
இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஹalleluya, உன்னுடைய நஷ்டத்தை நான் மாற்ற போறேன். begin to praise me, என்னை துதிக்க ஆரம்பி. உன் கால்களை நான் மான் கால்களை போல மாற்ற போகிறேன். அந்த சவாலை, அந்த மவுண்டன், அந்த மலையை நீ ஏறி உயரத்தை எட்டும்படியாக உன்னுடைய கால்களை நான் இன்றைக்கு பலப்படுத்துகிறேன். ஆவியானவர் சொல்றாரு, ஹalleluya, மான் கால்கள், I'm giving you the feet of the deer, உனக்கு நான் மான் கால்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார். You will climb up that mountain, you will reach that destiny, அந்த இடத்தை நீ அடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Nothing can push you down. As you begin to praise me, I will lift you up. என்னை நீ துதிக்க துதிக்க இனிமே நீ கவலைப்படாத, இனிமே நீ வருத்தப்படாத, இனி உன் வாயில முறுமுறுப்பு வேண்டாம். Hallelujah, begin to praise me my son. என்னை துதி ஆண்டவரே, இந்த நஷ்டத்தின் மத்தியிலும் உம்மை நான் துதிக்கிறேன் என்று துதி. உன்னை நான் உயர்த்த போகிறேன். உன் காலை இன்றைக்கு நான் மாற்றுகிறேன், மான் காலா மாற்றுகிறேன். இனி நீ, you're not going to be exhausted in your workplace, you're not going to be frustrated anymore about your workplace, you're not going to be frustrated about your business. Hallelujah, you are not going to be frustrated anymore. You're not going to say, why should I be going to this work, இந்த வேலைக்கு நான் என்ன ஏன் செய்யணும்னு நீ கஷ்டப்பட்டு போகிற நாள் அல்ல. இன்றைக்கு உன் கால்களை நான் மாற்கால்களாய் மாற்றுகிறேன். Hallelujah, hallelujah, thank you Jesus. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நஷ்டங்களை, நீங்கள் இழந்த நல்ல பெனிஃபிட்ஸ் போல இருந்த காரியத்தை, நீங்க இழந்த காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன துதி மகனே, நீ என்ன துதி மகனே. Hallelujah, I am transforming your feet as hind feet. உன்னுடைய கால்களை நான் மான் கால்களை போல மாற்றுகிறேன். உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை ஏறி நடக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். You will reach the top, you will reach your destiny that I have appointed for you. உனக்காய் நான் குறித்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நீ அடைந்தே தீருவாய். Hallelujah, oh glory, glory, glory. இயேசுவின் நாமத்தினால் ஆபிரகாமின் மேல் வந்த அந்த வல்லமை, ஈசாக்கின் மேல் வந்த அந்த வல்லமை, யாக்கோபின் மேல் வந்த அந்த வல்லமை, தாவீதின் மேல் வந்த அந்த வல்லமை, நாம் ஐஸ்வர்யவானாகும்படி நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே என்ற வார்த்தையின்படியாய் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்கி வருவதாக, இப்பொழுது இறங்கி வருவதாக. உங்க கைகளை உயர்த்தி பிடிங்க. As high as you can raise your hand, lift your hand up, for the Lord is going to touch your hand. An anointing will come down upon your fingers, upon your hand. From today, whatsoever you will put your hand to, you will begin to prosper. இப்பொழுது அவருடைய வல்லமை உங்கள் கரங்களிலே இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வல்லமையை கொடுக்கிறேன் சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சரியான லொகேஷன் குள்ள நம்முடைய பிள்ளைகளை நீங்க நிலை நிறுத்துவீராக, நிலை நிறுத்துவீராக. I pray for adjustments to happen in the name of Jesus. இன்றைக்கு இரவுடைய பிள்ளைகளை சரியான இடங்களுக்குள்ள ஸ்தானங்களுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அந்த கரங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும். 5 அப்பங்கள் 2 மீன்களை போல எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறதுன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருடைய கரத்தையும் கர்த்தர் தொடுவீராக. உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வேலையை உங்க கையில கொடுக்கிறேன், என் பிசினஸ் உங்க கையில கொடுக்கிறேன். சொல்லுங்க இந்த நேரத்தில் எனக்கு இருக்கிற கொஞ்சம் இருக்கிற
இருக்கிற காரியத்தை உங்க கையில நான் வைக்கிறேன் ஆண்டவரே, உங்க கையில நான் வைக்கிறேன். அற்பமானதை சம்பூர்ணமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். உடைய கரம் உங்கள் மேல இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால் I speak multiplication, I speak increase. இயேசுவின் நாமத்தினாலே வேலைகளுக்கான புதிய வேலைகளுக்கான வாசல்கள் திறப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி ஈசாக்குக்கு புதிய உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய ஐடியாஸ் கொடுப்பீராக, கொடுப்பீராக. I unleash the power of divine creativity in the name of Jesus, in the name of Jesus. Hallelujah. Right people தாங்க ஆண்டவரே, divine connections தாங்க ஆண்டவரே, தெய்வீக நட்புகளை தருவீராக. I pray for right networks in the name of Jesus. வேலைகளுக்காக, வியாபாரங்களுக்காக புதிய தொடர்புகள், சரியான தொடர்புகள் திறக்கப்படுவதாக. In the name of Jesus. Hallelujah. இந்த மாதத்தில் அது நடக்கட்டும், இந்த மாதத்தில் அது நடக்கட்டும். Today, this month, in the name of Jesus. Hallelujah. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா நஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படுவதாக, தடுத்து நிறுத்தப்படுவதாக. அதிகமான கடன்களின் வட்டிகளில் போகிற எல்லா காரியங்களும் தடுத்து நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் ஆண்டவரே வேலையில் இருக்கிறவர்களுக்கு பெருக்கத்தையும் உயர்வையும் தருவீராக. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடு உட்கார செய்கிறவர். கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்கிற வார்த்தை ஒவ்வொருவர் வாயிலும் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே என்னை உயர்த்தினார். மனிதன் அல்ல, இயேசுவே என்னை உயர்த்தினார் என்கிற ஆண்டவரே சாட்சியை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் உண்டு பண்ணுவீராக. இன்றைக்கு இரவு தூதர்களை நான் ஆண்டவரே நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீர் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய கரத்திலும் உம்முடைய அபிஷேகத்தை நீர் வைத்து அனுப்புகிறதற்காக நன்றி. இன்றையிலிருந்து இந்த கரங்கள் தொடுகிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. உமக்கே மகிமை செலுத்துறோம். அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போறதுக்காக நன்றி. எங்கள் ஆவியில எப்பொழுதும் நாங்க சென்சிட்டிவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ செய்றதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. தேங்க்ஸ் கிவிங் பை டாக்டர் சாம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைய தினத்திலையும் நம்முடைய மேகசின் ரெடியாக இருக்குது. ஸோ போகும்போது தயவுசெய்து வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் டீ அண்ட் ஸ்நாக் ரெடியாக இருக்கிறது. குறிப்பாக விசேஷமாக இன்னைக்கு நம்மளுக்கு கேக் தாங்களா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர்
திருச்சி 620003 தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977 9842505088. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, Pastor Moses Chris @gmail.com. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி தமிழ் ஆராதனை, 9 மணி ஆங்கில ஆராதனை, 10:30 மணி தமிழ் ஆராதனை மற்றும் மாலை 6:30 மணி. நடுவார ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி. எமது ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.youtube.com/Fountain of Compassion Church என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.